ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன்றதை பற்றி சொல்ல போகிறேன். அது மோஸ்ட்லி அதுவும் கொஞ்சம் எல்டர்லி பீப்புள், வயசானவங்களை பெட்டிலேருந்து எழுந்த உடனே நடுவில் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்கலாம், பாத்ரூம் போகணும். அப்போ டக்குன்னு எழுந்து நின்னாங்கன்னா பிளட் சப்ளை பிரெயினுக்கு குறைஞ்சிருமா. அப்போ டப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. விழுந்து ஹெட் இன்ஜுரி ஆகலாம், உயிருக்கே டேஞ்சர் ஆகலாம். ரைட்டா? ஏன்னா படுத்திருக்கும் போது ஒரு நிலையில இருக்கிறதுனால ஹார்ட் மைல்டா பம்ப் பண்ணாலே ஹெட் டு ஃபுட் நல்ல பிளட் சப்ளை இருக்கும். அண்ட் சடனா எழுந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு பிளட் எல்லாம் ஃபுல்லா கீழே கிராவிட்டினால காலுக்கு நிறைய போயிடும், பிரெயினுக்கு சப்ளை கொஞ்சம் குறையும். அப்போ அவங்களுக்கு சடனா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதுக்கு ஒரு ரெமெடி என்னன்னா, எழுந்து கொஞ்ச நேரம் உட்காரணும். ரைட்டா? உட்கார்ந்து சுதாரிச்சிங்கனாக்கா ஹார்ட் ரெகுலராக நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி பிளட்டு பிரெயினுக்கும் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தான் எழுந்து கீழே நிற்கணும். ரைட்டா? அது நிற்கும் போதும் கூடிய வரைக்கும் பெட்டையோ எதான பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கணும். சடனாக எழுந்து நடந்தாங்கன்னாக்கா தொப்புன்னு கீழே விழுவாங்க. ரைட்டா? எஸ்பெஷலி இந்த ஓல்டேஜ் பீப்புள். அதனால எழுந்து உட்காருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு எதையான பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க, அதுக்கப்புறமா நடங்க. ஓகே? அப்போ அந்த பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன் ப்ராப்ளம் வராது, அவங்க கீழே விழுந்து அடிப்படுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா?